ஒரு மனுஷன் 18 மாசத்துல 108 கிலோ வெயிட்டை குறைச்சிருக்காருன்னு சொன்னா இதை உங்களால நம்ப முடியுதா? இப்படி ஒரு கிரேசி அன்பிலீவபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணது வேற யாரும் இல்லைங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பேசு பொருளா இருக்கக்கூடிய அனந்த் அம்பானி அவர்கள் தான். அவருக்கு இப்ப வெட்டிங் உலகமே திரும்பி பார்க்குற வகையில செம்மையா நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல அவரு எப்படி அந்த ஃபேட் டு ஃபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணாரு? அவர் இப்ப மறுபடியும் பார்க்க குண்டா தானே இருக்காரு. அப்ப அவருக்கு ஆக்சுவலி என்னதான் ப்ராப்ளம்? இப்படி பல விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணி டீட்டெயிலா பார்க்க போறோம். பாருங்க. வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மள மாதிரியான சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க ஹரிஷ். என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டா ஐடி ஷேர் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அனந்த் அம்பானி இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதே நமக்கு ஐபிஎல் மூலியமா தான் தெரியும். ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்டரா இவரை நம்ம டக் அவுட்ல பார்த்திருப்போம். இவர் பயங்கர குண்டா இருப்பாரு. அவரை பாக்குறப்பெல்லாம் அவருக்கு என்னப்பா, அவர் அம்பானியோட பையன், அதனால ஃபுல்லா சாப்பிட்டு இப்படி குண்டாயிட்டார் அப்படின்னு ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். பட் ஆனா அவர் அவ்வளவு குண்டா இருந்ததுக்கு காரணம் அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்ததுனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டதுனாலதான். இப்படி மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கர குண்டா இருந்தவர் ஒரு 2016 அந்த டைம்ல எல்லாம் செமையா குண்டாயிடுறாரு. நம்ம இவ்வளவு குண்டா இருந்தோம்னா நம்மளால ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்றதுக்கும் நார்மலான விஷயங்கள் பண்றதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவர் ஒரு ஃபேட் டு ஃபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த 18 மாசங்கள் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் எடுத்த அந்த டெசிஷனை அவர் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில டெய்லியுமே ஆயிரக்கணக்கான பேர் நான் ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாக போறேன், குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாக போறேன், இப்படி பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி நினைக்கிறவங்கல லெஸ் தென் 5% தான் அவங்க நினைக்கிற கோலை ரீச் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. நீங்களும் அந்த லெஸ் தென் 5%ல ஒரு ஆளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்ற அனந்த் அம்பானி பண்ண எல்லா விஷயங்களையுமே நீங்களும் பண்ணணும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. முதல் விஷயம், அவர் வினோத் சன்னா அப்படிங்கிற ஒரு கோச்சை ஹையர் பண்ணாரு. இவர் யாருன்னா ஷில்பா ஷெட்டி, ஜான் ஆப்ரகாம் இவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் பண்ணவர். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். நாம அந்த கோச் கிட்ட எல்லாம் போய் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டோம்னா அவர் சொல்ற ரேட்டை கேட்டு நாம கோச் கிட்ட வந்துருவோம். அதனால அவரெல்லாம் நம்ம அஃபோர்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு ட்ரைனரையோ இல்லை ஜிம்மையோ பார்த்து அங்கே நம்ம பிடி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த மேட்டரை பார்ப்போம். நெக்ஸ்ட், ஆப்ஸ் ஆர் மேட் இன் த கிச்சன்னு சொல்லுவாங்க. ஆப்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளோட மொத்த வெயிட் லாஸ் ஜேர்னியுமே நாம என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி அனந்த் அம்பானி ஒரு நாளைக்கு 1200 to 1400 கேலரிஸ் தான் சாப்பிட்ருக்காரு. அந்த 1400 கேலரிஸ்லையும் ரிச் இன் ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகவும் ஒவ்வொரு மீலும் புரோட்டீன் பேக்கடாகவும் இருக்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்ல எதெல்லாம் சுகர் கம்மியா இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸும் நிறைய வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ருக்காரு. அவரோட டயட்ல இருந்து மொத்தமா சுகர் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸா அவர் கட் பண்ணியிருக்காரு. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவரு சாப்பிட்ட அளவுக்கு அவ்வளோ கம்மியான கேலரிஸ் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பட் மற்ற எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது, ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. கிராஸ்ஃபிட்னா வெறும் வெயிட் லிஃப்டிங் மட்டும் இல்லாம வெயிட் லிஃப்டிங், கார்டியோ, யோகா இதெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காரு. ஏன் இது ஒன்னொன்னு பண்ணியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் வெயிட் லிஃப்டிங் அவருக்கு லீன் மசில் வேணும் அப்படின்னு நினைச்சதுனால பண்ணியிருக்காரு. கார்டியோ அவரோட ஃபேட் லாஸை ஃபாஸ்டன் பண்றதுக்காக பண்ணியிருக்காரு. கார்டியோல அவரால் எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது, அவருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுனால வாக்கிங் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த வாக்கிங்கே அவர் 21 கிலோமீட்டர் பண்ணியிருக்காரு. அடுத்தது, இவ்வளவு கம்மியா சாப்பிட்றோம், இவ்வளவு அதிகமா ஒர்க் அவுட் பண்றோம், இப்படி ஒரு பேட்டர்ன்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவரோட பாடியில ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணுன்றதுக்காகவும் அவர் யோகா பண்ணியிருக்காரு. இதுல நமக்கு டேக்அவே என்னன்னா, நம்மளோட கோல் என்னவோ, நமக்கு எந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ அவரால் எல்லா கார்டியோ ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல, நடக்க மட்டும்தான் முடியுங்கிறதுனால அதே 21 கிலோமீட்டர் நடந்தார்ல, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க இன்னும் உங்களோட லிமிட்டை புஷ் பண்ணி பண்ணுங்க. அனந்த் அம்பானியினுடைய வெயிட் லாஸ் ஜேர்னில கீ பாயிண்டே இதுதாங்க, கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, மனுஷன் 18 மாசம் சீட் டே, சீட் மீல் எதுவும் இல்லாம கன்சிஸ்டன்டா இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி இருந்திருக்காரு. நான் முன்னாடி சொன்ன அந்த 5% போக மீதி இருக்கிற 95% பீப்புள் இந்த ஜேர்னில ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி தான். ஸோ நீங்க இந்த ஜேர்னில இருக்கீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்லை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கன்சிஸ்டன்டா ரிசல்ட்டை எதிர்பார்க்காம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா ஒரு பாயிண்ட்ல ரிசல்ட் வரும். பட் அது வரைக்கும் ரிசல்ட்டே வரலனாலும் நீங்க இந்த ப்ராசஸ்ல ட்ரஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இது மட்டும் இல்லாம அவரோட பாடிக்கு நல்ல ரெஸ்ட்டும் பிளஸ் அவரோட என்விரான்மெண்ட்டை ஜங்க் ஃப்ரீயாகவும் வச்சிருந்திருக்காரு. அவரோட ரூம்லயோ இல்ல அவர் கண்ணில் படும்படியோ எந்த ஜங்க் ஃபுட்டும் இருக்காதான். இவ்வளோ விஷயங்களையும் அவர் ஒரு சேர பண்ணதுனாலதான் 108 கிலோ வெயிட்டை குறைச்சு அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவரால் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ அவர் மறுபடியும் கொஞ்சம் குண்டா இருக்காரு அப்படின்னு கேட்டா அவருக்கு ஆஸ்துமா மெடிகேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால இப்போ கொஞ்சம் மறுபடியும் குண்டா இருக்காரு. பட் எனிஹவ் அவ்வளோ ஒரு மேசிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இன்னைக்கு மறுபடியும் மேசிவா இவ்வளவு பெரிய ஒரு கல்யாணத்தையும் பண்ணி ஆனந்த் அம்பானிக்கு பதிலாக மேசிவ் அம்பானின்னு பேர் வைக்கலான்ற அளவுக்கு இப்படி எல்லா விஷயங்களையுமே செமையா பண்ணிட்டு இருக்கிற அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.